வில்லிற்கு விஜயன் அர்ஜுனன், நீதிக்கு விதுரர். இவங்க 2 பேருமே தர்மத்திற்காக போராடிய மாபெரும் வீரர்கள். விதுரருக்கு பாண்டவர்கள்ல மிகவும் பிடிச்சவர் அர்ஜுனன் தான். இந்த பதிவுல விதுரர் மற்றும் அர்ஜுனன் இருவரில் யார் சிறந்த வில்லாளன் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வீடியோவை முழுமையா பாருங்க. உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினமும் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். முதல்ல விதுரரை பத்தி பார்ப்போம். அஸ்தினாபுரத்தின் தலைமை அமைச்சராகவும் பாண்டவர்கள் மேல அன்பு கொண்டவராகவும் இருந்த விதுரர் சிறந்த மனிதர் மட்டும் இல்லங்க, மிகச்சிறந்த வில்லாளனும் கூட. இவரு கௌரவர்கள் தரப்பிலும் பாண்டவர்கள் தரப்பிலும் இருக்க பொதுவான மனிதர். வியாசருக்கும் பனிப்பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் விதுரர். சிறு வயதுல திருதராஷ்டிரன், பாண்டு மற்றும் விதுரர் மூவருமே தன்னோட அஸ்திர சாஸ்திர வித்தைகள் அனைத்தையும் பீஷ்மர் கிட்ட தான் கற்றுக்கொண்டாங்க. சோ பாண்டு திருதராஷ்டிரன் அளவுக்கு வீரம் பொருந்தியவர் தான் விதுரரும் கூட என்பதில் சந்தேகம் இல்ல. விதுரர் அமைச்சராகவே இருந்ததால மகாபாரதத்துல அவர் போர் புரிஞ்சதா எந்த ஒரு புத்தகத்திலும் இல்ல. அவரோட முதன்மையான பணியே சத்திரிய தர்மத்தை போதிப்பதில் தான் இருந்தது. இவரோட இளமை பருவம் முதலே பாண்டு மன்னனுக்கும் பிறகு திருதராஷ்டிரன் மன்னனுக்கும் ஆலோசனை கூறுவதிலேயே இவரோட வாழ்க்கை சென்றது. பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுக்கு சின்ன வயசுல சத்திரிய தர்மம் சார்ந்த கல்வியை கற்பித்தவர் விதுரர் தான். பிதாமகர் பீஷ்மர் பாண்டு திருதராஷ்டிரன் போலதான் விதுரரையும் பார்த்தாரு. ஒவ்வொரு வாட்டியும் துரியோதனன் பாண்டவர்களுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டும் போதெல்லாம் அதை கண்டிக்கவும் செய்தாரு விதுரர். பாண்டு வனவாசம் போன சமயத்துல திருதராஷ்டிரன் அரசனா ஆனாரு. அப்போ நாட்டை பாதுகாக்க ஒரு மிகப்பெரிய வீரன் தேவை. என்னதான் பீஷ்மர் இருந்தாலும் எல்லாவற்றையும் வழிநடத்த ஒருத்தர் தேவை. திருதராஷ்டிரன் இதை செய்ய முடியாது. விதுரர் ஒரு சிறந்த வில்லாளன். அவரோட வில்லாற்றலை பறைசாற்றும் ஒரு சக்தி வாய்ந்த தனுச பெற வேண்டும்னு விதுரர் நினைக்கிறாரு. அப்ப விதுரர் இமயமலையை நோக்கி பயணம் செய்து விஷ்ணு பகவானை நோக்கி கடுமையான தவம் புரிகிறாரு. விஷ்ணு பகவான் கிட்ட வரம் பெறுவது அவ்வளவு எளிமையான விஷயம் இல்ல. அது மட்டும் இல்லாம தர்மத்திற்கு கட்டுப்பட்ட ஒருவனோட தவத்தை மட்டுமே விஷ்ணு ஏற்பாரு. அதன்படி விதுரர் பல வருடங்களா தவம் செய்தாரு. இறுதியா விஷ்ணு பகவான் விதுரர் முன்னாடி தோன்றினாரு. அப்போதான் விதுரரோட முன்ஜென்ம ரகசியத்தை விஷ்ணு பகவான் சொல்றாரு. நீ தர்ம தேவதையின் மறு உருவமாவாய். தர்மத்திற்கு கட்டுப்பட்ட உன் தவத்தினால் மகிழ்ச்சி கொண்டேன். என்ன வரம் வேண்டும்னு கேட்காம அவரோட கோவர்தன வில்ல வரமா கொடுத்து, இந்த வில்லானது இருக்கும் வரை எந்த ஒரு மாவீரனாலும் உன் எதிரில் நிற்கவும் முடியாது. ஆனால் நீ இதை தர்மத்திற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இந்த வில்லினால் உன் புகழ் உயரும் அப்படின்னு சொல்லிட்டு மறைகிறாரு. விதுரர் கோவர்தன வில்லை பெற்ற செய்தி நாடெங்கும் பரவுது. அஸ்தினாபுரத்தின் மேல மற்ற நாடு அந்த காலத்துல போர் புரியாததற்கு காரணம் பீஷ்மர் மட்டும் இல்லங்க, விதுரரும் கூட. அவரோட வில்லை வைத்து போர் புரிய வந்த எந்த ஒரு படையும் வீழ்த்தப்படும்னு அந்த சமயத்துல யாருமே அஸ்தினாபுரத்தின் மீது போர் தொடுக்கல. இப்போ நம்ம குருக்ஷேத்திர போருக்கு முன்பு நடந்த நிகழ்வை பற்றி பார்ப்போம். விதுரரோட தர்மத்தின்படி அவரு கௌரவர்கள் பக்கம் இருந்து போர் புரிவதுதான் சத்திரிய தர்மம். அதன்படி பீஷ்மர், துரோணர், அஸ்வத்தாமன், கர்ணன், விதுரர் இவங்க எல்லாம் கௌரவர்கள் பக்கம் இருந்து போர் புரிவதா இருந்தாங்க. கிருஷ்ணர் இவங்கள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்ச்சியை வைத்திருந்தாரு. எடுத்துக்காட்டுக்கு பீஷ்மருக்கு சிகண்டி, துரோணருக்கு திருஷ்டத்யுமனன், அஸ்வத்தாமனுக்கு தன்னோட மோதிரத்தை காட்டி துரியோதனனுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி தளபதி பொறுப்பு தராம இருந்தது. கர்ணனுக்கு ஏகப்பட்ட சூழ்ச்சி அப்படின்னு ஒவ்வொரு மாவீரனுக்கும் ஒரு சூழ்ச்சி கிருஷ்ணரோட கைவசம் இருந்தது. ஆனா மகா நீதிமானான விதுரருக்கு அப்படி ஒரு வீக்னஸ் இல்ல. ஏன்னா அவரோட வாழ்நாள் முழுக்க தர்மத்தை மட்டுமே கடைபிடித்து வாழ்ந்தாரு. கிருஷ்ணருக்கு ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியும், விதுரர் போர் புரிஞ்சா நாராயணரோட கோவர்தனவில் இருக்கிற வரைக்கும் யாராலையும் தோற்கடிக்கவோ கொல்லவோ முடியாதுன்னு. அப்பதான் அவரோட மாஸ்டர் பிளானை யூஸ் பண்ணி தூதுவனா போகும்போது விதுரர் வீட்டுல தங்கி துரியோதனனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி துரியோதனனோட வாயாலேயே வேலைக்காரியின் புதல்வன்னு சொல்ல வச்சு இறுதியா தவமாய் தவம் இருந்து பெற்ற கோவர்தன வில்ல சாதுரியமா விதுரர் கையாலேயே உடைக்க வச்சிட்டாரு கிருஷ்ணர். அது மட்டும் இல்லாம குருக்ஷேத்திர யுத்தத்துல பங்கேற்காம தீர்த்த யாத்திரை போனாரு. யார் சிறந்த வில்லாளன் அப்படின்றது அர்ஜுனனோட சாதனைகள் மற்றும் வில்லாற்றலை பற்றி சொல்லிட்டு சொல்றேன். அடுத்து வில்லிற்கு விஜயனான அர்ஜுனன். வில்வித்தை அப்படின்னாலே நம்மளோட ஞாபகத்துக்கு வர்றது அர்ஜுனன் தான். காரணம் அவரோட வாழ்க்கை முழுக்க தனுர்வித்தையின் மேல் அவர் கொண்ட ஆர்வமும் தவமும் தாங்க. கிருபர் கிட்ட வில்வித்தையை தொடங்கிய அர்ஜுனன் துரோணர் கிட்ட அனைத்து விதமான தெய்வீக அஸ்திரத்தையும் கற்றுக்கொண்டாரு. யாராலையும் குறிபார்த்து அடிக்க முடியாத பறவையின் கண்ணை தொலைத்து துரோணரை கவர்ந்தாரு. தன் மகனை விட அர்ஜுனனையே மேன்மையாக கருதினாரு துரோணர். பிரம்மாஸ்திரம் முதற்கொண்டு அனைத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. அஸ்தினாபுரத்துல இளவரசர்களுக்கான போட்டி ஒண்ணு வைப்பாங்க. அது வரையிலும் அர்ஜுனன் அவரோட வாழ்க்கையில வில்வித்தைக்காக அர்ப்பணித்தது வெறும் 10% மட்டுமே.
பல மன்னர்கள் செய்ய முடியாத சாதனைய அர்ஜுனன் மரமீனை துளைத்து திரௌபதியை வென்றாரு. அர்ஜுனன் இரு கையாலையும் பிரம்மாஸ்திரத்தையே விடக்கூடிய சக்தி கொண்டவர். பகல்ல மட்டும் இல்லாம இரவிலும் அம்பையும் திறமை கொண்டவர். அர்ஜுனன் வில்லை எடுப்பதையும் அம்பு பூட்டுவதையும் விடுவதையும் பார்க்க முடியாத அளவுக்கு வேகம் கொண்டது. ஒரே இழுவையில 500 அம்புகளை விடக்கூடியவன். தன்னோட வில்வித்தையின் மூலமா எதிரிகளை கொல்வது மட்டும் இல்லாம பல அதிசயமூட்டும் செயல்களையும் அர்ஜுனன் செய்திருக்காரு. குருக்ஷேத்திர போரின் போது தன்னோட அம்பால ஒரு தடாகத்தையே அமைத்தாராம். துரோணர் கிட்ட அனைத்து வித்தையையும் கற்ற பிறகும் கூட தினமும் பயிற்சி பெற்று கொண்டுதான் வந்தாரு. காண்டவ வனத்துல அவ்வளவு பெரிய காட்டை எரித்த போது இந்திரதேவர் மழை பெய்ய செய்தாரு. ஒரு சொட்டு தண்ணி நெருப்பு மேல விழாத அளவுக்கு அம்புகளாலும் ஓடுறாரு அர்ஜுனன். அக்னி தேவருக்கு காண்டவ வனத்தை எரித்து பசிய போக்கியதால அவரிடமிருந்து தெய்வீக ரதத்தையும் பிரம்மரின் காண்டிவ வில்லையும் அம்புரா தூணியையும் பெற்றாரு. கந்தர்வராஜன் கிட்ட இருந்து சாசக்ஷி அப்படின்ற வித்தையை கற்றாரு. அதை கொண்டு ஜெயத்ரதனோட தலையை 24 மைல் தொலைவுல சேர்த்தாரு. அர்ஜுனன் கிட்ட மும்மூர்த்திகளோட அஸ்திரமும் இருந்தது. அதாவது பிரம்மரோட 2 அஸ்திரம், நாராயண அஸ்திரம் இல்லை என்றாலும் வைஷ்ணவ அஸ்திரம் இருந்தது. அதே போல கடுமையான தவத்தின் மூலமா பெற்ற பாசுபத அஸ்திரம். அது மட்டும் இல்லாம திக் பாலகர்கள் கிட்ட இருந்து சூலபாணி, சக்கரபாணி போன்றவையும், இந்திரதேவர் கிட்ட இருந்து கந்தர்வ அஸ்திரமும் பெற்றாரு. துவஷ்டதாரி என்ற அஸ்திரத்தை இந்திரதேவர் வரம் கேட்கும் போது கிருஷ்ணர் இந்த அஸ்திரத்தை அர்ஜுனனை கேட்க சொல்லுவாரு. அதன்படி அர்ஜுனனும் இந்திரன் கிட்ட இந்த அஸ்திரத்தை கேட்பாரு. நாராயணி சேனையில இருந்த 2 அக்ரோனி சேனையை இந்த அஸ்திரத்தை வச்சுதான் கொல்லுவாரு. இந்த அஸ்திரத்தை விட்டா சுற்றி இருக்கவங்க அர்ஜுனன் போலவே தெரிவாங்க. இதனால அவங்களுக்குள்ளேயே போரிட்டு மடிவாங்க. இந்த அஸ்திரத்தை வச்சுதான் கிருஷ்ணர் சேனைய அர்ஜுனன் கொல்லுவாரு. விராட போர்ல அர்ஜுனன் பயன்படுத்திய சமோகன அஸ்திரமும் பலரிடமும் இல்லாத ஒண்ணு. தனியால பல மகாரதிகளை சமாளித்தாரு. குருக்ஷேத்திர யுத்தத்துல அர்ஜுனனால தான் பாண்டவர்கள் வெற்றி பெற்றாங்க. இப்படி அர்ஜுனனோட சாதனைகளை சொல்லிட்டே போகலாம். சரி, விதுரர் மற்றும் அர்ஜுனன் இவர்கள யார் சிறந்த வில்லாளன் அப்படின்னு பார்க்கும்போது அர்ஜுனன் தன்னோட வாழ்நாள் முழுக்க வில்வித்தைக்காக அர்ப்பணித்தாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் பெற்ற காண்டீப வில், சக்தி வாய்ந்த பாசுபத அஸ்திரம், இது எல்லாமே அர்ஜுனனோட உழைப்புக்கு கிடைச்ச பலன். அர்ஜுனன் துருபத யுத்தம், குருக்ஷேத்திர யுத்தம், விராட யுத்தம், போர் முடிந்த பிறகு நிகழ்த்திய அஸ்வமேத யாகத்திற்கான யுத்தம், இது எல்லாத்துலயும் தன்னோட வில்வித்தையின் மூலமா தான் மாபெரும் சாதனையை புரிஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் செய்த தவங்கள் எல்லாமே வில்வித்தை சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும். அதே போல விதுரரும் சிறந்த வில்லாளன் தான். ஏன்னா அவர் பீஷ்மரோட சீடன். பெறுவதற்கு கடினமான விஷ்ணு கிட்டையே வரமாக கோவர்தன வில்ல வாங்கினாரு. சில பேர் கோதண்ட வில்லுன்னு தப்பா நினைச்சிட்டு இருப்பீங்க. அது உண்மையில கோவர்தன வில் தாங்க. ஆனா விதுரர் போர் புரிஞ்சதா அவ்வளவா சொல்லப்படல. அது மட்டும் இல்லாம தன்னோட வாழ்க்கைய தர்மத்திற்காக அர்ப்பணித்தாரே தவிர வில்வித்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. விதுரர் பத்தி பேசும்போது கண்டிப்பா அவர் வச்சிருக்க கோவர்தன வில் வச்சுதான் குருக்ஷேத்திர யுத்தத்துல அவர் போர் புரிஞ்சு இருந்தா பாண்டவர்கள் தோத்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா கோவர்தன வில் இல்லைன்னா என்ன ஆகும்னு தெரியாது. ஆனா அர்ஜுனன் காண்டீபம் இல்லை என்றாலும் அர்ஜுனனை வெல்வது கடினம். துருபதன் கிட்ட போர் புரிந்ததும் கூட சாதாரண வில்லை வைத்துதான். இந்த பதிவின் மூலமா வில்வித்தை விதுரரோட வாழ்க்கையில ஒரு பகுதியா மட்டுமே இருந்திருக்கு. ஆனா அர்ஜுனனோட வாழ்க்கை முழுக்க வில்வித்தைக்கே அர்ப்பணித்தவர். ஆனா விதுரரோட கையில விஷ்ணு தனுசு இருக்க வரைக்கும் விதுரரை வெல்ல முடியாது. ஆனா அர்ஜுனன் செய்த சாதனைகள், அவர் பெற்றுள்ள அஸ்திரங்கள், போர் புரிந்தது, இது அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது அர்ஜுனனே சிறந்த வில்லாளன்னு சொல்லிட்டு இந்த பதிவை முடிக்கிறேன். உங்களுக்கு யாரு சிறந்த வில்லாளன்னு தோணுது? விதுரரா, அர்ஜுனனா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபாலோ கொடுத்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் தாராளமா கேளுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.